டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ டோப்ரோட ஸ்பெக்ட்ரா ப்ரொஜெக்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கான வீடியோ தான் அது. அப்படி என்ன ப்ரோ இந்த ப்ரொஜெக்டில் ஸ்பெஷாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் 22,000 ரூபாய் பட்ஜெட்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் HDMI ERX சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆடியோ சூப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ரொஜெக்டர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க. பிரைட்னஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதில் இருக்க பிக்சர் குவாலிட்டியாக இருக்கும், எல்லாமே நான் ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸ்டாக் இருக்கிறதுக்குள்ளேயே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க ஆண்ட்ராய்டில் வந்து 2 GB ரேமு, அதுக்கப்புறம் 32 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் சர்டிஃபைட். அதுதான் வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டோப்ரோ ஸ்பெக்ட்ரா வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நல்ல பெரிய பாக்ஸுங்க. ஆக்சசரிஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஒரு 2 பின்கான பவர் கேபிள், சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த டிஷ் டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த 3.5 ஜாக் டு AV அந்த கேபிள் கொடுக்குறாங்க. இதை வச்சு நம்ம டிஷ் டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிமோட், இங்கே பாருங்கள், ரிமோட் தான் வந்து ஹைலைட்டு. உங்களுக்கு டெடிகேட்டட் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், ப்ரைமுக்கான அந்த பட்டன்ஸ் கொடுக்குறாங்க. SSL போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா HDMI கேபிள், அதுக்கப்புறமா ஒரு யூசர் மேனுவல். யூசர் மேனுவலில் உங்களுக்கு முக்கியமான விஷயம்லாம் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எப்படி இதை யூஸ் பண்ணணும், காஷன் அண்ட் வார்னிங். இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து யூசர் மேனுவலை ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிவிடுங்க. நம்ம எப்பயுமே எல்லா வீடியோவும் சொல்கிறது தான், சரியான ஒரு பேக்கிங்க. நல்ல பெரிய ப்ராஜெக்ட் அது, சூப்பரான ஒரு டிசைன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்ளாஸு. ஏன்னா இங்கே பாருங்கள், மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, மேட் ஃபினிஷு. எப்பவுமே வந்து இந்த கிளாசி டிசைன்ஸில் என்னென்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து அது கேப்சர் பண்ணிக்கும். இங்கே டிசைனே மாற்றிருக்காங்க பாருங்கள். நல்ல மேட் கலர் இருக்குது, பிளாக் கலரு. சூப்பராக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. அந்த கேட்சியான அந்த ஐ லென்ஸும் வந்து உங்களுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து அட்ராக்டிவான ஒரு டிசைனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோ கீஸ்டோனுக்கான சென்சார், லென்ஸு ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த கிரில் கொடுத்துருக்காங்க. QC பாஸ்ட்டுக்கான அந்த சிம்பிள்ஸ் இருக்குது. ப்ரொஜெக்டரோட பாட்டம் இது ரொட்டேஷன் கொடுக்கறது தான் வந்து நியூ ஃபீச்சர். எல்லா ப்ரொஜெக்டரும் வந்து இதை அடாப்ட் பண்ணிட்டு வராங்க, சரிங்களா? ஸோ பாட்டம் நல்லா எப்படி ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணுது பாருங்கள். அந்த சுற்றும் போது சில நேரத்தில் இந்த சவுண்டு வரும். இந்த சவுண்டு வந்து இதில் கிடையாது. ஸோ சூப்பராக வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது. அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த ஹிஞ்செல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சவுண்டு வராத மாதிரி. கீழே வந்து நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ABS மெட்டீரியல். ட்ரைபாட் மவுண்ட்டுக்கான அந்த ஸ்க்ரூ, இதை வச்சு நம்ம சீலிங் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட வழுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 இடத்துல கவர் இருக்கும். அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை கழட்டினா உங்களுக்கு சீலிங் மவுண்ட் ஸ்க்ரூலாம் கிடையாது, சரிங்களா? அதனால் இதை கட்டாதீங்க. மோஸ்ட்லி ரப்பர் புஷ்ஷு கீழே தான் வந்து அந்த சீலிங் மவுண்ட் ஸ்க்ரூ இருக்கும். பட் இதில் வந்து ட்ரைபாட் மவுண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சீலிங் மவுண்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதை டேபிள் மவுண்ட்டை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோப்ரோ அப்படின்ற அந்த பேட்சிங் இருக்குது பாருங்கள். ஸோ பட்டன் இருக்குது. இங்கே வந்து நல்ல சூப்பரான ஒரு டிசைன். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5mm ஜாக், ஒரு AV ஜாக், 2 HDMI போர்ட், 2 USB போர்ட், IR ரிசீவர், பவர் கேபிள் ப்ளக்இன் பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டு, இங்கே வந்து ஸ்பீக்கருக்கான அந்த கிரில், இது வந்து டஸ்ட் ஃபில்டருக்கான அந்த வெண்ட்டு. இங்கே பாருங்கள், இதை ஜஸ்ட்டு இப்படி இழுத்திங்கன்னா டஸ்ட்டு ஃபில்டர் வந்துடும். ஸோ மெயின்டெனபிள் கொடுத்தது வந்து நல்ல விஷயம். இதை வந்து ஜஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை எடுத்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டோட லாங் லைஃப் வந்து நம்ம வரும். ஜஸ்ட்டு உள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இங்கே வந்து இந்த கூலிங்க்கான அந்த ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். இங்கே பாருங்க, இதோட வெயிட்டு 2322 கிராம், கரெக்டாக 2.5 கிலோ, சரிங்களா? எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் வாங்க. சரி ப்ரோ, இதோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது வந்து 4K வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு செட்டிங்ஸில் போயிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோட ரெசல்யூஷன் வந்து காட்டுறேன். 2160 HDRல வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வீடியோ குவாலிட்டி வந்து பாருங்கள். இதில் கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 10,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. FOFO கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு 1600 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. FOFOனா என்னென்னா ஃபுல் ஆன் ஃபுல் ஆஃப்னு சொல்லுவாங்க.
ஸோ பியூரான ஒரு பிளாக் லெவல், பியூரான ஒரு ஒயிட் லெவல் வந்து உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல கிடைக்கும். NTSC கலர் கேமெட் வந்து உங்களுக்கு 110% சூப்பரா இருக்குங்க. பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு சேச்சுரேட்டடான கலர், வைப்ரன்ஸா இருக்கு. லைட் போட்டும் உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி எந்த இடத்துலயும் டிகிரேட் ஆகல. பிக்சல் அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க அந்த 4K டீகோடிங் கேப்பபிலிட்டி, MEMC டெக்னாலஜி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? MEMC வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையும் வீடியோ லேக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து தனியாக வந்து அதுக்குன்னு மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அதனால் வீடியோ வந்து ஹையர் ரெசல்யூஷன் பண்ணாலும் லேக் ஆகாது. ரெசல்யூஷன் கம்மி பண்ணால் ஜென்ரலாக லேக் வந்து கொஞ்சம் கம்மியாகும், நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். இந்த ப்ராஜெக்டில் லேக் இல்லாமல் தான் என்னால் 4K வந்து பார்க்க முடியுது. சரிங்களா? நான் டெஸ்ட் பண்ணும்போது இதுதான் நோட்டீஸ் பண்ணேன். பிக்சர் குவாலிட்டிக்கு தி பெஸ்ட்னு சொல்லலாம் இந்த ப்ரொஜெக்டர். இங்கே பாருங்க, இருட்டில் வந்து பவர் பட்டன் தேடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களே வந்து எலிமினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆன் ஆகிடும். பாருங்கள், ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதில் மெயினான விஷயம் நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்க பிரைட்னஸ் வந்து லைட்டு போட்டும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் லைட்டு வந்து போடுறேன். இங்கே பாருங்கள், எடுத்ததுமே அதுவே வந்து ஏஐ ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் ஆட்டோ கீஸ்டோன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். ஸோ எங்கே வச்சாலுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸும் அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், கீஸ்டோனும் வந்து அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஹைலைட்டு. ஸோ எடுத்ததும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இனிஷியல் செட்டப்புக்கு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமோட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அடுத்தது உங்களோட லாங்குவேஜ் மேனுவல் கீஸ்டோன் வேணால் மேனுவல் கீஸ்டோன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஜஸ்ட்டு அக்ரி கொடுத்துட்டு உங்களோட இன்டர்நெட்டில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. செட்டப் நெட்ஃப்ளிக்ஸ்னு கேட்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இனிஷியல் செட்டப்லேயே வந்து கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். அவ்வளோதான், ஹோம் பேஜ் வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து மேலே பாருங்கள், லைவ் டிவி இருக்குது, சிக்னல் சோர்ஸ் இருக்குது, நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ண அந்த இது இருக்குது, குயிக் செட்டிங்ஸ் இருக்குது. குயிக் செட்டிங்ஸில் மேனுவல் கீஸ்டோன் வந்து உள்ளே போகிறேன். அதில் வந்து உங்களுக்கு இந்த 4 எண்ட்லேயும் இது வந்து 100 இன்ச்சு ஸ்க்ரீனு. சரிங்களா? ஸோ இதில் வந்து நான் 4 எண்ட்லேயும் கரெக்டாக வந்து கீஸ்டோனை வந்து ஃபிட் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? அந்த லாஸ்ட் எண்டு, அப்புறம் இந்த லாஸ்ட் எண்டு. ஸோ மேலேயும் அதே மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வந்து கீழே பாருங்கள், ஆங்கிள் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதையே நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிடலாம். லெஃப்ட்லேயும் வந்து கரெக்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ 4 சைட்லேயும் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அக்யூரேட்டாக இருக்குது. இந்த கீஸ்டோன் அட்ஜஸ்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறமா ஃபோக்கஸ் ஏதாவது கொஞ்சம் வேறுபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோக்கஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. பூட்டை ஆன் பண்ணிங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கும். ஜூம் அண்ட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஜூம் பண்ணிட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா பிக்சரை வந்து சின்ன சைஸில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸு. நெட்வொர்க் அண்ட் ப்ளூடூத் வந்து 5.2 கொடுக்குறாங்க. ஸ்க்ரீன் சேவர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து ப்ரீலோடடாக ஆப்ஸ் இருக்குது. சரிங்களா? லைவ் டிவி வந்து அங்கே பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, ப்ரைமு இது எல்லாம் ப்ரீலோடடாக இருக்கும். இதில் கொடுத்துருக்க RAM 2 GB ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அதேமாதிரி நல்லா பாருங்கள், லைட் போட்டு என்னால் கிளியராக வந்து பார்க்க முடியும். லைட்ஸ் ஆன் டே லைட் ப்ரொஜெக்டர்னு சொல்லலாம் இந்த ப்ரொஜெக்டரை. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் சர்டிஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து லாகின் பண்ணிட்டேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். சரிங்களா? நெட்ஃப்ளிக்ஸில் வந்து லேக் இருக்கும் மோஸ்ட்லி. சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு மவுஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். உண்மையாலே ஃபயர் டிவி ஸ்டிக் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்க்குற ஒரு டிவைஸாக வந்து இதை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நெட்ஃப்ளிக்ஸோட சப்போர்ட் சீம்லெஸ்ஸாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு சின்ன இடத்துல கூட லேக் ஆகல. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் ஏதோ ஒரு வீடியோ வந்து சும்மா நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், சுத்தமாக வந்து லேகே இல்லை பாருங்கள். இதில் வந்து ஒய்ஃபை டியூவல் பேண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த குயிக் செட்டிங்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. மேனுவல் கீஸ்டோன் அட்ஜஸ்ட் பண்ணுறது நான் சொல்லியிருப்பேன். ப்ரோ ஆல் செட்டிங்ஸ் எப்படி போகணும் அப்படின்னா, மேலே வந்து உங்களுக்கு ஆல் செட்டிங்ஸ்க்கான பட்டன் இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேனுவலாக வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஃபோக்கஸ்லையும் வந்து ஏதாவது கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக எனக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களோட அக்யூரேசியை அங்கே பாருங்கள். இதில் வந்து பிளர் வந்து சுத்தமாக கிடையாது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அங்கே பாருங்கள், உங்களுக்கு 5% ஜென்ரலாக இருக்கும். பட் இதில் வந்து ஒரு 2% தான் என்னால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இமேஜ் கரெக்ஷன் செட்டிங்ஸாக இருக்கட்டும், மேனுவல் கீஸ்டோன் இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஜூம் ஷிஃப்ட்டு, ஃபோக்கஸ் இருக்குது, ஸ்க்ரீன் ரீஸ்டோர் இருக்குது. ப்ரொஜெக்ஷன் டைப்பில் நீங்கள் ஃப்ரண்ட்டு, சீலிங்கு, ரியர் இது எல்லாத்தான ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து இமேஜ் கரெக்ஷன். அதுக்கப்புறம் டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் பிக்சர் மோடில் வந்து ஸ்டாண்டர்டில் இருக்குது. நான் வந்து மூவி, அதுக்கப்புறம் கேமு, கஸ்டம் இது மாதிரி நான் வந்து மாற்றிக்கலாம். இப்போ விவிடில் வச்சுருக்கேன். ஸோ விவிட் வந்து கொஞ்சம் பிரைட்டராக இருக்கும். லோ லேட்டன்சி ஃபார் கேம். அங்கே பாருங்கள்,
நீங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். லோ லேட்டன்சி தான் வந்து மெயினாக வந்து வேணும். நான் கேமிங்க்கு இந்த ப்ரொஜெக்டர் வந்து அவங்க அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சவுண்ட் அவுட்புட், பில்டின் ஸ்பீக்கர், இஆர்க் மோட்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இது இஆர்க்கு இதுதான். இதில் வந்து ஆட்டோவில் கொடுத்துருக்கேன். இஆர்க்கு இருந்துச்சு உங்கள் சவுண்ட் பாரு அப்படின்னா நீங்கள் வந்து அவுட்புட்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அவுட்புட் ஃபார்மேட்டில் பிசிஎம், பாஸ் த்ரூ, டால்பி டிஜிட்டல், டால்பி டிடி ப்ளஸ் இருக்குது. ஸோ அது எது வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். இப்போ சவுண்டு செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். கீழே வந்து வைஃபை 12 பேண்ட் சப்போர்ட். ஸ்டார்ட் அப்புக்கான அந்த ஆப்ஷன்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். மேனுவலாக நீங்கள் வந்து HDMI செட்டிங்ஸில் நீங்கள் பூந்து விளையாடலாம். HDMIயில் கனெக்ட் பண்ணிடுங்க. சிஇசி கண்ட்ரோல் ஒரே ரிமோட்டோ போதும். அதாவது நம்மளோட ப்ரொஜெக்டில் இருக்க ரிமோட்டை வச்சே 5 TV ஸ்டிக்கையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த சிஇசி கண்ட்ரோல் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏவி செட்டிங்ஸ் வேணால் ஏவி செட்டிங்ஸில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆக்சசரிஸ் ரிமோட்டோ வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் செட்டிங்ஸில் அபவுட்டில் போனீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டிவைஸ் இன்ஃபோ போனீங்கன்னா 2 GB 32 GB ஸ்டோரேஜ் மற்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் அப்டேட் வந்து USB ஃப்ளாஷ் மூலியமாவோ இல்லை ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபேக்ட்ரி செட் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் சேவர் இருக்குது. ஸ்க்ரீன் சேவரில் வந்து இதில் வென் டு ஸ்டார்ட் 5 minutes வரைக்கும் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற அந்த பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் நோ கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் என்னென்ன ஸ்க்ரீன் சேவர் இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாட்டர் லைஸ் இருக்குது, மேகி பீ இருக்குது. சரிங்களா. இதெல்லாம் வந்து கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பியும் வந்து ஆல் செட்டிங்ஸில் போகிறேன். ஆல் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து அட்வான்ஸ்டுன்னு இருக்குது பாருங்கள், ஜென்ரலுக்கு கீழே. ஸோ அந்த அட்வான்ஸுக்கான அந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் சைன் அவுட்டு, டெர்மினேட் அந்த மாதிரி நம்ம வந்து வேணும்னா சைன் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மோஸ்ட்லி செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸ்லீப்பருக்கான டைமர் கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் கரெக்டாக ஸ்லீப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லீப் பண்ணிக்கலாம். லைவ் டிவியில் உங்களுக்கு பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமையே ஃப்ரீயாக வர டிவிஸ் எல்லாத்தையும் நம்மளால் லைவாக வந்து பார்க்க முடியும். ஸோ பென்ட்ரைவில் 4K சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ மேலே USB அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெக்சர் காமிக்குது பாருங்கள். 128 GBக்கான பென்ட்ரைவை வந்து ப்ளகின் பண்ணியிருக்கேன். டவுன்லோட்ஸில் நம்ம ஏற்கனவே வந்து இந்த 4Kக்கான அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ 4K வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க பென்ட்ரைவில். சரிங்களா. அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 4K 60 FPS வந்து பென்ட்ரைவில் சப்போர்ட் பண்ணுது. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஒரு வீடியோவில் டெஸ்ட் பண்ணி காட்டுங்கன்ட்டு. இங்கே பாருங்கள். ஸோ பென்ட்ரைவில் 4K வந்து சப்போர்ட் பண்ணுது. சரி ப்ரோ, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற ப்ரொஜெக்ட்னு சொன்னீங்களா, அதை காட்டுங்க அப்படின்னா நான் இந்த 2 HDMI போர்ட்டில் ஃபஸ்ட்டு போர்ட்டில் வந்து 5 TV ஸ்டிக் வந்து ப்ளகின் பண்ணியிருக்கேன். 2வது போர்ட்டில் சவுண்ட் பார் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சவுண்ட் பார் வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும். நல்லா கவனிங்க. ERக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே காமிக்குது பாருங்கள். நீங்கள் வேறு ஏதாவது சவுண்ட் பாரில் கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் 5 TV ஸ்டிக்கில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோன் தான் காமிக்கும். இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் இந்த சவுண்ட் பாரில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுறதுல. இப்போ 5 TV ஸ்டிக்கில் போய்ட்டு டிஸ்பிளே அண்ட் ஆடியோவில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துடும். ஒரு வீடியோவில் நான் இதுதான் காமிப்பேன். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ரா ப்ரொஜெக்டர் தான் வச்சு நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன். சரிங்களா. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டால்பி அட்மாஸ் எஸ்ன்னு வருது பாருங்கள். வேறு லெவலுங்க. டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இருக்குது. டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணும். பிசிஎம் ஆடியோவும் வந்து எஸ் தான். இந்த 22,000 பட்ஜெட் ரேஞ்சில் ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டர் வந்து காட்டுங்க டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அதனால தான் இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 4K, ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz, HDR சப்போர்ட்டும் இருக்குது. சரிங்களா. யூடியூப்பில் போயிட்டு நார்மலாக ஒரு ரொம்ப ஹை ரெசல்யூஷன் வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா. ஜஸ்ட்டு 4K சொல்லிட்டு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஏதாவது ஒரு வீடியோவை. ஸோ இதில் வந்து வீடியோ பிளேயிங் பாருங்க சீம்லெஸ்ஸாக இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து லேக்ன்றது சுத்தமாக கிடையாது. அதோட டீப்பர் பிளாக் லெவல் பாருங்கள். ஸோ மெயினாக வந்து இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா அதில் ப்ளே பண்ணிகிட்ருக்க அந்த ரெசல்யூஷன். ஸோ 5 TV ஸ்டிக்கில் நம்ம ஏற்கனவே டிஃபால்ட்டான யூடியூப்பில் வந்து 4K சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஏன்னா 4K சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட்டில் வந்து சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு அங்கே பாருங்கள் 4K வந்து நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு இருக்க வீடியோ வந்து 4K வீடியோ 5 TV ஸ்டிக் உள்ள, அதாவது HDMI மூலிமா நீங்கள் ப்ளக்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4K அவுட்புட் நம்ம எடுக்க முடியும். ஸோ PS5ல போட்டு கேம் விளையாடணும், PS5 ப்ரோவில் போடணும், PS4 இருக்குது, இந்த மாதிரி கேமிங்க்கு வந்து நான் விளையாடணும் அப்படின்னா நீங்கள் HDMI மூலிமா 4K சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்க ப்ராஜெக்டில் மட்டும் தான் விளையாட முடியும். கேமிங்க்கு வந்து லெஸ் லேட்டன்சி, 2 GB ரேம் கொடுக்குறாங்க, 32 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கேமிங்க்கான ப்ராஜெக்ட் இருக்குது அட்வான்டேஜ்.
ஸோ 5 டிவி ஸ்டிக் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த ப்ரொஜெக்டோட பிரைட்னஸ் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரொஜெக்டரோட பிரைட்னஸ் சென்டர் வேல்யூ நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து 100 இன்ச்சில் நான் காமிக்கிற வேல்யூ சரிங்களா. டிஸ்டன்ஸ் பொறுத்து இந்த வேல்யூ மாறும். 100 இன்ச்சில் நான் வந்து டெஸ்ட் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 291 வருதுங்க சென்டர் வேல்யூ. ஸோ நல்ல ஒரு பிரைட்னஸ்ஸு. இங்கே பாருங்க, அந்த இடம் அப்படியே அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுற லேம்பை வந்து நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள். லைட் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இமேஜ் வந்து எந்த இடத்துலையும் வாஷ் அவுட் சுத்தமாக வந்து ஆகலை சரிங்களா. ஸோ பிரைட்னஸில் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க. 24,000 லூமன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு சென்டரில் நல்லா 300 கிட்ட நம்மளால் மெஷர் பண்ண முடியுது. லூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்ததை ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சு. இந்த ப்ரொஜெக்டர் டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த ப்ரொஜெக்டரில் வென்ஸ் வந்து எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன். கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்கில் ஸ்பீக்கர் கிரில்லு, பக்கத்தில் டஸ்ட் ஃபில்டர் இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல டஸ்ட் ஃபில்ட்ரு, இங்கே ஸ்பீக்கர் கிரில்லு, இந்த பக்கம் வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இவ்வளோ இடம் தான் ஓப்பனிங்கு. அதனால் டெம்பரேச்சர் வந்து எப்படி கண்டெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். மேக்ஸிமம் மெஷர் டெம்பரேச்சர் வந்து 43.6. நான் 8 ஹவர்ஸ் ரன் பண்ணிட்டேன் சரிங்களா. மேலே பட்டன்ஸ் கை வைக்கிற இடத்துல டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 33.9 சரிங்களா. இதே மாதிரி லென்ஸில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் 32 தான். ஸோ இந்த பக்கம் வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட்டு. ஸோ ப்ரொஜெக்டரோட ரைட் சைடு வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடில் தான் வந்து வென்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஏரை வந்து நல்லா புஷ் பண்ணுது. கண்டிப்பாக வந்து நிறைய ஹவர்ஸ் ரன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை டஸ்ட் ஃபில்டர் மட்டும் எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போட்டு வச்சுருங்க. இல்லைனா ஃபேன் அதிகம் ஸ்பீடில் சுற்ற வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் ப்ராஜெக்டோட லைஃப் போயிடும். டெம்பரேச்சர் நல்ல டிசைன் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு நான் ஸ்டாப்பாக வந்து பார்க்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு திருப்பி வந்து ரெஷ்யூம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்தது நாய்ஸ் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம் சரிங்களா. ஃபைன் நாய்ஸ் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பார்த்துருப்பீங்க ரூமோட நாய்ஸே 43 டெசிபிள் வருது. ஏசி ஓடிட்டுருக்கு, அந்த நாய்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டரோட அந்த ஃபேன் நாய்ஸ் வந்து 57, அதாவது 60 டெசிபிளுக்கு மேலே போச்சு அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கும். இது வந்து க்ளோஸ் டு 57 சரிங்களா. கிட்ட வச்சிங்கன்னா இங்கே தான் ஃபேன் இருக்குது. அதனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு கிடையாது. ஃபேன் நாய்ஸ் வந்து ரொம்ப சைலண்ட்டான ப்ரொஜெக்ட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த டிசைனுக்கு இந்த அளவுக்கு ஃபேன் ஸ்பீடாக ஓடினா தான் இதுவாகும். உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு ஃபேன் நாய்ஸ் வந்து கிடையாது. மீடியமான ஒரு ஃபேன் நாய்ஸே இதில் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு நல்லாவே கேட்கும் கிட்ட இருந்தீங்க அப்படின்னா. 15 வாட்ஸ்க்கான டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து உங்களுக்கு நல்ல தம்பிங் எஃபெக்டோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் சொல்கிறாங்க. நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், வால்யூம் பட்டன். செம்மையாக இருக்குங்க. நான் மூவிலாம் பார்த்தேன், ஆடியோ வந்து நல்லாவே இருக்குங்க. அந்த பேஸ் எஃபெக்ட் இருக்கு பாருங்க. ஸோ ஃபுல் சவுண்டில் வந்து இரைச்சல் கிடையாது, ரொம்ப கன்ஃபைன்டாக இருக்கு. சூப்பருங்க. சவுண்ட் வந்து ஒரு பேலன்ஸ்டான சவுண்ட் தான், ரொம்ப லவுடாக வந்து எதிர்பார்க்காதீங்க. கொடுத்துருக்க 15 வாட்ஸ் வந்து இரைச்சல் இல்லாமல் சூப்பரான ஒரு பேஸ் எஃபெக்டோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வந்து உண்மையாலே வேற லெவல். அவ்வளோதான், இந்த ப்ரொஜெக்டரில் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே ப்ரோ, யாருக்கு இந்த ப்ரொஜெக்டர் வந்து செட் ஆகும்? எனக்கு வந்து 22,000 என்னோட பட்ஜெட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதுக்கு மேலே நான் வந்து போக மாட்டேன். 5 டிவி ஸ்டிக்லாம் நான் வாங்க மாட்டேன். எனக்கு கொடுத்துருக்க டிஃபால்ட்டாக இருக்கிற இதுலேயே பென்ட்ரைவில் 4K சப்போர்ட் பண்ணி ஒரு வீக்கெண்டான மூவி வந்து நான் பார்க்கணும் சரிங்களா. அதே மாதிரி லைட் போட்டாலும் அந்த அளவுக்கு இமேஜ் வந்து வாஷ் அவுட் ஆகக்கூடாது. ஒரு ஆட்டோமேட்டடான இடம் மாற்றிட்டே இருப்பேன். 360 டிகிரிக்கான அந்த ரொட்டேஷன் இருக்கிற ஒரு நியூ ஃபீச்சர் இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டர் சொல்லுங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் நான் வந்து சொல்வேன். அந்த உஷ்ன்ற அந்த சவுண்ட் வந்து வரதான் செய்யுது சரிங்களா. இது வந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியா. மற்றபடி இந்த ப்ரொஜெக்டர் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா பிக்சர் குவாலிட்டியா இருக்கட்டும், அதுல கொடுத்துருக்க ஆண்ட்ராய்டு சப்போர்ட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்டான இந்த MEMC பிக்சர் டெக்னாலஜி எல்லாமே சூப்பரா இருக்கு. கேம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரொஜெக்டர். எந்த இடத்துலயும் பிளரும் கிடையாது. ஸோ இவ்வளோ உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் லோடடா 22,000 பட்ஜெட்ல கண்டிப்பா வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட்லயும் வந்து பின் பண்ணி விடுறேன். அந்த லிங்க் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ப்ரோ இது வந்து எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து லீவ் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் கண்டிப்பா படிப்பேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம். பை கைஸ்.